ஹலோ விவர்ஸ், இது நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம லைஃப் டைரிஸ். இந்த எபிசோடில் மாதவன், அப்பாஸ், ரீமாசன், நாகேஷ், விவேக் உள்ளிட்ட பல பேர் நடித்த கௌதம் வாசுதேவன் இயக்குன 2001 வந்த முன்னிலை படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. என்னடா அவன் 2001 வந்த படத்தை இப்போ வந்து ரிவ்யூ பண்ணுறான்னு நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு இன்ஜினியரிங் காலேஜை காமிக்கிறாங்க. அந்த காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிற நம்ம மாதவனுக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் படிக்கிற நம்ம அப்பாஸுக்கும் இடையே நடக்கிற சண்டையை தான் ஸ்டார்டிங்லேயே காமிக்கிறாங்க. என்ன தான் இவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் படித்தாலும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மாற்றி மாற்றி சண்டை வருது. ரெண்டு பேருமே எதிர்ப்புதிரமாக அடிச்சுக்கிறாங்க. இதனால் காலேஜு ஸ்தம்பித்து போயிடுது. காலேஜ் லாஸ்ட்டு அன்றைக்கி ரெண்டு பேரும் இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில் மீட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. கடைசியில் அவங்க மீட் பண்ணுறாங்களா என்னங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தில் ரீமாசன் தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அவங்க கார்லேருந்து இறங்கி வருவாங்க வித் ரெயின். நம்ம ஹரிஷோட பிஜிஎம் அப்பா வேறு லெவலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்து இந்த படத்தில் நாகேஷ் அவர் வந்து ஒரு லைப்ரரியராக இருக்கார். நம்ம ஹீரோவுக்கு தாத்தாவை நடிச்சிருக்காரு, அதாவது மாதவனுக்கு தாத்தாவை நடிச்சிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனில் நம்ம மாதவன் வந்து நாகேஷ்கிட்ட வந்து கேட்பார், தாத்தா படத்துக்கு போகிறேன், ஒரு 500 ரூபா கொடு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம தாத்தா படத்துக்கு என்னடா பையன் கூட கூட்டிகிட்டு போவேன், பையன் கூட போனால் அது படமாடா, பொண்ணு கூட போனால் தான் அது படம், அப்படி தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சொல்கிற சீனாக இருக்கட்டும். நம்ம பேரனுக்காக பேரன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குற சில இதாக இருக்கட்டும். அது இல்லாமல் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேரனுக்காக இறங்கி பேசுகிற இதாக இருக்கட்டும். அவர் செம்மையாக யதார்த்தமாக சில இடத்துல காமெடியாகவும் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். விவேக் இந்த படத்தில் நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு, அதாவது மாதவனுக்கு ஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. அவர் படம் முழுக்க ட்ராவல் பண்ணுறாருங்க. நம்ம ஹீரோ கூடயே இருக்கார். காலேஜ் டேஸ்லேருந்து அவர் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வரைக்கும் இருக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் காமெடி அங்கங்கே அள்ளி தெறிக்க விட்ருக்காருன்னு சொல்லலாம். என்ன சீனை சொல்லுங்கன்னா, நம்ம ஹீரோவும் நம்ம விவேக்கும் பைக்கில் போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ மாதவன் வந்து ஹீரோயின் வரதை பார்த்துட்டு பைக்கிலேருந்து குதிச்சிடறாரு, ஒரு லாரி மேலே விட்டு குதிச்சிடறாரு. அந்த சீன் போலீஸில் நம்ம விவேக் எஸ்கேப் ஆகிட்டு வர சீனாக இருக்கட்டும். பல இடத்துல ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்து பல்ப் வாங்குகிற சீனாக இருக்கட்டும். அது இல்லாமல் இங்கிலீஷ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணுற சீனாக இருக்கட்டும். இந்த மாதிரி படம் முழுக்க அவர் வந்துட்டு போயிருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்ல பாருங்க, நாகேஷ் அவர் இந்த படத்தோட கடைசியில் ஒரு டைலாக் வசனம் சொல்லியிருப்பார். என்ன வசனம்னா, வாழ்க்கையில் எல்லாமே வரும், ஆனால் காதல் மட்டும் என்றைக்குமே மாறாதுன்னு சொல்லி ஒரு ஆழமான ஒரு டைலாக்காக சொல்லியிருப்பார். அந்த டைலாக் எனக்கு ஃபுல்லாக பேச வரல. படத்தில் பார்த்துட்டு நீங்களும் அதை தெரிஞ்சுக்கோங்க என்னன்னு. இந்த படத்தில் அப்பாஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, இந்த படத்தோட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட மெயின் ஹீரோனா அவர் தான். ஏன்னு நான் சொல்கிறேன்னா, இந்த படத்தில் என்ன தான் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாலும், மாதவனும் இந்த அப்பாஸை அடிச்சுக்கிட்டாலும், மாதவனை பொறுத்த அப்பாஸை பொறுத்த வரைக்கும் வாண்டடாக போய் அவர்கிட்ட சண்டை போட்ட மாதிரி தெரில, ஒரு நல்ல பையனாக தான் நடிச்சிருக்காரு. அவர் பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசில் செகண்ட் ஹீரோவாக நிற்கிறாரு. அவர் அங்கங்கே ஹால்சமாக இருக்கார், ஆள் பார்க்கவே. ஹீரோவுக்கு மேலே அவர் தான் கொஞ்சம் அழகாக இருக்காருன்னு சொல்லலாம். அவர் இங்கிலீஷ் பேசுகிற டைலாக் அப்பா செம்மையாக இருந்துச்சுங்க. நம்ம கௌதம் வாசுதேவன் மொதல் படத்துலேயே இருந்து இப்படி இங்கிலீஷ் பேச சொல்லியிருப்பாருன்னு நான் நினச்சே பார்க்கல. ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க அப்பாஸ் இங்கிலீஷ் பேசுகிறாரு, செகண்ட் ஹாஃபில் மாதவன் இங்கிலீஷ் பேசுகிறாரு. அந்த இங்கிலீஷ் போர்ஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. அது என்ன மீனிங்கு கொஞ்சம் எனக்கு லைட்டாக புரியல. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ரசித்து பாருங்கள். படத்தில் மேடி, சாக்லேட் பாய், மாதவன் இந்த மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் தான் அந்த மேடிங்கிற சாங்கே நான் கேட்டேன். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வர காலேஜ் சீனில் என்ன தான் அவர் ரக்கடு பாயாக இருந்தாலுமே அவருக்கு பொண்ணுங்களாம் அலர்ஜி, பொண்ணுங்கிட்டலாம் அதிகமாக பேச மாட்டார்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனாலேயே அவர் ஹீரோயினை பார்த்து நம்ம ரீமாசனை பார்த்தோன்னே காதலில் விழுந்துறாரு. அவங்கள லவ் பண்ணி எப்படியாவது கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கங்கே சில பொய்களெல்லாம் சொல்லிட்டு வேலையெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க பின்னாடியே ட்ராவல் பண்ணுறாரு. லவ்வை செம்மையாக வெளிப்படுத்திருக்காரு. செம்மையாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
அவர் நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. சென்னையில் ஒரு செம்மையாக ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் ரோஸு, இந்த மாதிரி ஃப்ளவரு, மரம், இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. அந்த இடம் கூட்டிகிட்டு போய் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. அந்த சீன் செம்மையாக இருந்துச்சு. பல இடத்துல இங்கிலீஷ் அவரும் பேசியிருக்காரு, செம்மையாக பேசியிருக்காரு. நம்ம அப்பாஸ் கூட போட்டி போடுற அந்த சீனாக இருக்கட்டும், ஃபைட் பண்ணுற சீனாக இருக்கட்டும், சில இடத்துல செம்மையாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. படத்தில் பாடல்கள் ஹரிஷ் ஜெயராஜ் தான் பண்ணியிருக்காரு. ஹரிஷ் ஜெயராஜை பொறுத்த வரைக்கும் படம் ஃபுல்லாக பாட்டு கொடுத்துருக்காரு. இவன் யாரோ பாட்டு, வெண்மதி வெண்மதி அந்த பாட்டு, நெஞ்சை பூ போல் பாட்டு, மேடி மேடி சாங்கு, அதுக்கப்புறம் வசீகரா பாட்டு, இதெல்லாம் இந்த படத்தில் இருந்துச்சுன்னா தான் இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு திருப்பி ஞாபகம் வருது. படம் முழுக்க பாட்டு கொடுத்து நம்மளை அசத்திருக்காரு. பாட்டு மட்டுமா, பிஜிஎம், ஃபைட் சீனு, ஹீரோயின் என்ட்ரி சீனு, எமோஷனல் சீனு, ஃப்ரெண்டு பேசிக்கிற சீனு, எல்லா சீன்லேயும் பிஜிஎம் வேறு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. இப்போ வர படம் மாதிரி எல்லா சீனுக்கும் ஒரே பிஜிஎம் கொடுக்கல. செம்மையாக இருக்கார். ஏன்னா இப்போ தான் அவர் மியூசிக் பண்ணுறதுலன்னு எனக்கு தெரியல. திருப்பி அவர் இந்த மாதிரிலாம் பண்ணால் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும், சூப்பராகவும் தேட்டரில் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். ஒளிப்பதிவு ஆதி ராஜசேகர் தான் பண்ணியிருக்காரு. படத்தில் ஸ்டார்டிங்கில் அந்த காலேஜ் சீனில் இருந்து ஹீரோயின் லவ் பண்ணுற சீனு, ஹீரோ என்ட்ரி உட்பட எல்லா இதுலேயும் செம்மையாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக அந்த ஹீரோயினும் சென்னையில் ஒரு ப்ரைவேட் பிளேஸில் மீட் பண்ணுற இருக்க சீனு, அதாவது அந்த ரோஸ் இந்த மாதிரி இருக்க சீன்லாம் சொன்னேன்ல, அந்த சீன் அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. டேரக்டரை பற்றி என்ன சொல்கிறது, கௌதம் வாசுதேவ் மேனன். படத்தை பார்த்தா அவரோட படம் மாதிரி தெரில. இப்படி ஒரு காதலை அவருக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. செம்மையாக இந்த படம் ரொமான்ஸ் படம் செம்மையாக ஒரு கட்டாக இருக்குது. படத்தில் இங்கிலீஷ் டைலாக் சூப்பராக இருந்துச்சு, அல்டிமேட்டு. ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்குமே இந்த இங்கிலீஷ் டைலாக்காக செம்மையாக கொண்டு வரேன். கௌதம் வாசுதேவனாவே இந்த இங்கிலீஷ் டைலாக் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது. இந்த மாதிரி நான் பெரிய பெரிய ரொமான்டிக் படம்லாம் அவர் இன்னும் கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். தம்பி, மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, படம் முழுக்க ரொமான்ஸு, ஃபைட்டு, காமெடி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த படம் முழுக்க இருக்குது. என்ன தான் படம் கொஞ்சம் அங்கங்கே ஸ்லோவாக இருந்தாலும் கொஞ்சம் போர் அடித்தாலுமே படத்தில் பாட்டு, பிஜிஎம் மொத்தத்தையும் காப்பாற்றுறது இதுவே இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். மைனஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக மைனஸ் எதுவும் தெரில. உங்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்டா இத்தனை வருஷம் கழித்து இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? என்ன காரணம்னா, இப்போ வர வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக போய் பாருங்கள். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான படம். அந்த மூமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணுங்கள். குறிப்பாக 2K கிட்ஸ்லாம் போய் பாருங்கள். அந்த காலத்தில் எப்படிலாம் லவ் பண்ணியிருக்காங்க, 90s கிட்ஸில் எப்படிலாம் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நீ எங்கடா அந்த படத்தை பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நானும் இது வரைக்கும் இந்த படத்தை பார்த்ததே இல்லை. யூடியூப்பில் தான் இந்த படத்தை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். நானும் போய் இப்போ தேட்டரில் போய் பார்க்க போகிறேன். அந்த மூமெண்ட்லாம் ரீக்ரியேட் பண்ணுறது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது செம்மையாக இருக்கும். நீங்களும் போய் ட்ரை பண்ணுங்கள். நானும் தேட்டருக்கு போகிறேன். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை நான் வேறு ஒரு நல்ல படத்தோடு சந்திக்கிறேன். இது நான் உங்கள் சூர்யா. ஓகே, பாய்.